பொதுவா சில படங்கள்ல பார்த்திருப்பீங்க, இந்த வில்லன் கேரக்டர்ஸ் என்ன பண்ணணும்னா பணம் பறிக்கிறதுக்காக பெரிய தொழிலதிபர்களா பார்த்து அவங்க குழந்தைகளை கடத்தி, அதாவது கிட்னாப் பண்ணி வச்சுக்கிட்டு, ஏய் 1 கோடி ரூபாய் காசை கொடு, உன் குழந்தைய கொடுத்துடுறேன் அப்படின்வாங்க. இல்லைன்னா உன் சொத்தை எழுதி கொடுத்துரு, உன் குழந்தைய கொடுத்துருவேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணி பணம் கறக்குறத நீங்க பாத்திருப்பீங்க. ஏன் ரியல் வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய ரவுடிஸ் பாத்தீங்களா, இந்த A கேட்டகரின்னு A+ கேட்டகரின்னு இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரியலாவே பண்ணி நம்ம நியூஸ்ல எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இது மாதிரி குழந்தைய கடத்திட்டாங்க, அப்புறமா இவ்வளவு பணம் கேட்கறாங்க. இதை வைத்தே கூட வந்து பாத்தீங்கன்னா சில திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. அந்த ரியல் இன்சிடென்ட்ஸ் அப்படியே கேரி ஓவர் பண்ணி சில படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி படங்கள்ல வர ரவுடிஸை நீங்க பார்த்திருப்பீங்க, ரியல் வாழ்க்கையில இருக்கிற சில ரவுடிஸையும் நீங்க பார்த்திருப்பீங்க. எது இந்த குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்டுற ரவுடிஸை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு கல்வி வள்ளல் அப்படின்னு வந்து தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிற ஒரு கேரக்டர், அதுவும் குறிப்பா வந்து மாற்றத்திற்கான அரசியல்னு வந்திருக்கிற இந்த தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற ஒரு MLA வேட்பாளர் குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு, நீ சொத்தை கொடுத்தா நான் குழந்தைய கொடுப்பேன், இல்லனா இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு உன்னை ஆட்டம் காண வைக்கிறேன் பாடுறா அப்படின்னு சொல்ற ஒரு கேரக்டர் இருக்குன்னா, எஸ் இருக்கு மக்களே. அதுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய RK நகரின் செல்ல வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. அங்க RK நகர் மக்கள் மத்தியில இப்போ இவரை எப்படி கூப்பிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா மரிய வில்சன் கூட கூப்பிடுது இல்ல, டேய் இதோ வருது பாடுறா வைரஸ், இதோ வருது பாடுறா வைரஸ். ஏன்னா RK நகரை கெடுக்க வந்த வைரஸ் அப்படின்ற பட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த மரிய வில்சனுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த மரிய வில்சன் தான் ஒரு குழந்தையை கடத்தி வச்சுக்கிட்டு, நீ சொத்தை கொடுத்தா நான் இந்த குழந்தைய கொடுப்பேன், இல்லனா குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காரு. அதை பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீடைல்டா இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அது என்ன ஏது அப்படின்றது நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்புட் இதுல தேவைப்படுது. ஏன்னா இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போவோம். சோ உங்களுடைய இன்புட்ஸும், ஏன்னா நீங்களும் பார்க்கணும்ல, என்னடா இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இந்த உலகத்துல இருக்கா, அதுவும் வந்து இதுக்கு வந்து ஒரு MLA வேட்பாளரா வேற அறிவிச்சிருக்கிறாரு. அப்ப அந்த தலைவர் எவ்வளவு பெரிய டுபாகுரா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கும் தெரிய வரும். சரி, இந்த கேஸோட முழு விவரத்துக்குள்ள போவோம் நம்ம. அதாவது மரிய வில்சன்ங்க, RK நகர் தொகுதியோட வேட்பாளர் பாத்தீங்கன்னா இந்த மரிய வில்சன். இவரு யாருன்னா நம்மளுடைய கல்வி வல்லல்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க பாத்தீங்களா, JPR அவருடைய எக்ஸ் மருமகன். அதாவது JPRின் ஒரு பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா மரிய வில்சன் கல்யாணம் பண்ணாரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 2010லயே டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கு ஆயிடுச்சுன்னா பாருங்க. 2010லயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் இவருக்கும் மன கஷ்டம் ஏற்பட்டு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து அவங்க மனைவி வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த மரிய வில்சன் மேல வச்சிருக்காங்க. குறிப்பா நம்ம விஜய் மேல இப்ப சங்கீதா வச்சாங்க பாருங்க, அந்த வகையில தான். பட் இந்த துணை நடிகை கான்செப்ட்ல அதுல வரல. சில டார்ச்சர்ஸ் பண்ணதா வந்து குறிப்பிட்டு தன் மகள்களே, அதாவது மரிய வில்சனுக்கும் JPRோட மகளுக்கும் பாத்தீங்கன்னா 2 மகள் இருக்காங்க. இந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கும். அதாவது 2 மகள் ஆல்ரெடி மரிய வில்சனுக்கு இருக்காங்க, JPRோட மகள் மூலியமா. சரியா? அந்த 2 மகளை இவர் டார்ச்சர் பண்ணாரு அப்படின்ட்டு, அதாவது அடித்தார், மிரட்டினார் அப்படின்னு டார்ச்சர் பண்ணாருன்ட்டு அவங்க மகள் வந்து பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த 2 மகளையும் தன் கூட கூட்டு போயிட்டாங்க. எப்ப அவங்க சகவாசமே வேணாம். யார் சகவாசம் வேணாம்? இன்னைக்கு போயிட்டு RK நகர்ல நான் தான் உங்க வேட்பாளர், இந்த RK நகரை தத்தெடுக்க போகிறேன், இந்த பிள்ளையை வளர்க்க போகிறேன், இந்த பிள்ளைக்கு எல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுத்தி நிற்கார் பாத்தீங்களா வைரஸ். அந்த வைரஸ் எங்களுக்கு தேவையே இல்லை, இது கேடுகட்ட வைரஸ் அப்படின்ட்டு JPRோட மகள் என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா அந்த 2 குழந்தைய கூட்டு போயிட்டாங்க. ஏங்க நீங்க கேட்பீங்க, எப்பா என்னப்பா நீ இப்படி சொல்ற, மரிய வில்சனுக்கு எல்லாம் குழந்தைங்க மேல அவ்வளவு பாசையா, அவரு 2 பெண் பிள்ளைகளா அவங்க கூட்டு போறாங்கன்னு உடனே எங்க அண்ணன் விட்டுட்டு இருப்பாரா? சண்டை போட்டு இல்ல மயிலாட், அந்த 2 பெண் குழந்தைகளையும் நான் தான் வளர்ப்பேன், அவங்களுக்கு பாதுகாப்பா நான் தான் இருப்பேன் அப்படின்னு சண்டை போட்டு இருப்பாரியா மரிய வில்சன்? ஏன்னா பெரும்பாலுமான தகப்பனார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னப்பா என் வாரிசு மாது, என் வாரிசு எப்படி நான் விட்டு கொடுப்பேன், எனக்கு என் வாரிசு வேணும், சரி 2 குழந்தைல 1 வேணா நீ வள, 1 நான் வளர்க்கிறேன், அப்படி இல்லையா 2 குழந்தை நீ எடுத்துட்டு போறேன்றியா, சரி ஓகே எடுத்துட்டு போ, பட் எனக்கு தெரியாது, வாரத்துக்கு 1 வாட்டி நான் வந்து பாப்பேன், மாசத்துக்கு 2 வாட்டி நான் அவங்களை என் வீட்டுக்கு கூட்டு போவேன், மாசத்துக்கு 2 வாட்டி நான் அவங்களை அவுட்டிங் கூட்டு போவேன், அவங்களுக்கு நல்லது கெட்டதுன்னா நான் வருவேன், நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். இப்படிதானே ஒரு நல்ல தகப்பன் பேசுவான். ஆனா இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி கிட்டத்தட்ட 15-16 வருஷம் ஆகுது. அதற்கு அப்புறமா அந்த பெண் பிள்ளைகளை அவங்க கூட்டு போனாங்க பாருங்க. அதுக்கு அப்புறமா இந்த மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் அந்த 2 பெண் பிள்ளைகளை என்னன்னு கூட கண்டுக்கலங்க.
ஏன்னா இந்த 16 வருஷமா அந்த 2 பெண் பிள்ளைகளை பார்க்கவே இல்லை. இதுல இருந்தே தெரியுதா உங்களுக்கு இவருக்கு குழந்தைகள் மேல எவ்வளவு பாசம் வரும், பாசம் பிணைப்பது. தன்னுடைய 2 பெண் பிள்ளைகளையே பார்க்காம விட்ட கேரக்டர் தான் இந்த மரிய வில்சன். இதுக்கு இன்னொரு சிறந்த உதாரணம் என்னன்னா, அந்த 2 பெண் பிள்ளைகள்ல ஒரு பெண் பிள்ளைக்கு இப்பதான் ரீசெண்டா கல்யாணம் ஆச்சு. அந்த கல்யாணத்துக்கு கூட இந்த அப்பா போல. ஆக்சுவலா சொல்ல போனா இந்த அப்பா இன்வைட்டே பண்ணல. ஏன்னா அவ்வளவு டார்ச்சர்களை அந்த பெண் பிள்ளைக்கு பண்ணிருக்காரு. சோ ஓகேவா, இவருக்கு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குழந்தைங்க மேல எவ்வளவு பாசம் முடிவார். ஏன்னா இன்னைக்கு ஆர்கே நகர் Facebook இன்ஸ்டாகிராம் எடுத்தீங்கன்னா இவர் ஒரு பெரிய ஐடி டீம் பல கோடிக்கு போட்டு பாத்தீங்கன்னா வேலையை செய்ய விட்டுருக்காரு. அந்த ஐடி டீம் இவர் குழந்தை எடுத்து கொஞ்சிற மாதிரி, அப்படியே குழந்தை மாதிரி, அப்படியே ஜாலியா எல்லாம் செய்யற மாதிரி எல்லாம் ஒரு ரீல்ஸ் எல்லாம் போட்டு இருக்காங்க. பட் இவருடைய உண்மை நேச்சர்ன்றது என்னன்னா, தன்னுடைய சொந்த பிள்ளைகளே பார்த்துக்காத ஒரு கேரக்டர் தான். ஆப்வியஸா நீங்க ரிலேட் பண்ணீங்கன்னா விஜய் வந்துருவாப்புல உள்ள. விஜய் மாதிரியே தான். விஜய் எப்படி தன்னுடைய பையனையும் தன்னுடைய பொண்ணையும் தன்னுடைய மனைவியும் பார்த்துக்காம ஒண்டிக்கட்டையா சுத்தின்னு இருக்காரோ, அதே மாதிரிதான் இந்த மரிய வில்சன் தன்னுடைய பொண்டாட்டியும் ஒழுங்கா பாத்துக்கல, தன்னுடைய பெண் பிள்ளைகளையும் ஒழுங்கா பாத்துக்கல, ஒண்டிக்கட்டையா சுத்தின்னு இருக்காப்ல. இப்போ இந்த காலேஜ் எப்படி வந்துச்சு? எஸ், அந்த டிவோர்ஸ் அப்போ பொதுவா பாத்தீங்கன்னா டிவோர்ஸ்க்குலாம் ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃபுக்கு செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனா இங்க கொஞ்சம் மாறி வந்திருக்கு. இன்னைக்கு இந்த மரிய வில்சன் ஆர்கே நகர்ல போயிட்டு இப்படி உதறி தள்ளி நிற்கிறாரு வாக்குறுதிகள்லாம். அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜேபிஆர் டிவோர்ஸ் வாங்கும் போது, ஜேபிஆர் மகளை டிவோர்ஸ் வாங்கும் போது அவங்க இவருக்கு செட்டில்மெண்டா ஒரு காலேஜை தூக்கி இப்படி கொடுக்குறாங்க. சரிப்பா, நீ ஏதோ என் பொண்ணை விட்டுட்டு போயிடு, நீ செட்டே ஆக மாட்ட, இதை வேணா வச்சுக்கோ அப்படின்ட்டு சுங்கா சட்டத்துல இருக்கிற ஒரு காலேஜை இவருக்கு தானமா கொடுத்த மாதிரி, செட்டில்மெண்டா கொடுத்த மாதிரி எப்படினாலும் வச்சுக்கோங்க, அதை கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த காலேஜை தான் இவர் ரன் பண்ணி இருக்காரு. சோ மரிய வில்சனும் ஆதவ் அர்ஜுனும் ஒரே கேரக்டர் தான். யாரும் அவங்களுடைய சொந்த காலில் உயர்ந்தவர்கள் கிடையாது. எப்படி உயர்ந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணை கட்டுறது, அந்த பொண்ணு மூலியமா எதனா சொத்து வரும், அந்த சொத்தை வச்சு பாத்தியாரா நான் எவ்வளவு பெரிய பணக்கார் அப்படின்னு காட்டுற கேரக்டர்ஸ் யாரு இந்த உலகத்துல 2 பேர்னா, இந்த மரிய வில்சனும் ஆதவ் அர்ஜுனாவும். இப்போ ஓகேங்க, சோ இந்த காலேஜை தான் இவர் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. இப்போ இந்த மெயின் பிரச்சனைக்குள்ள இப்பதான் வரும். மரிய வில்சனுக்கு ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மரிய கிளாட். இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாம் இந்த பாருங்க, கிட்டத்தட்ட பாருங்க, தெரியுதா? இவ்வளவு ஃபைல்ஸ் இருக்கு. இவ்வளவு ஏழ்றைகளை கூட்டி வச்சிருக்கிறவர் தான் ஆர்கே நகரோட மரிய வில்சன் வேட்பாளர். இதெல்லாம் சாதா நீங்க நினைக்கலாம்ப்பா என்னப்பா எல்லா A4 சீட் எடுத்துட்டேன். இல்ல, இது எல்லாமே மரிய வில்சன் தொடர்பான கோப்புகள். ஓகே, இப்போ இதை கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மரிய வில்சனோட அண்ணன். அவர் இப்போ பேட்டிகளே கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. சோ அவர் பேரை ரிவீல் பண்றது ஒன்றும் தப்பு கிடையாது. மரிய கிளாட்னு ஒருத்தர் இருக்காரு, இவருடைய அண்ணன். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த டிவோர்ஸ்க்கு அப்புறமா மரிய கிளாட் சரி நம்ம தம்பி தனியா தானே இருக்கிறான் அப்படின்ட்டு கூட்டு குடும்பமா தான் இருந்திருக்காங்க. மரிய கிளாடுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷமா குழந்தை கிடையாது. சோ குழந்தை இல்லாம அவங்க வசிட்டு வந்திருக்காங்க. மரிய வில்சன் கூட தான் இருந்திருக்காங்க. சரி அவன் தனியா இருக்கிறானே அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த 3 பேர் ஒன்னாதான் இருந்திருக்காங்க. பல நாட்களாக குழந்தை இல்லாத காரணத்தால இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2015 வாக்குல ஒரு அடாப்ஷன் ட்ரை பண்றாங்க. எங்க மெயினான மூமெண்ட் நீங்க கேட்டுக்கோங்க. சோ மரிய கிளாடும் அவருடைய மனைவியும் ஒரு அடாப்ஷன் ஏஜென்சி அப்ரோச் பண்ணி லீகலி, அதாவது லீகல் ப்ராசஸ் படி எப்படி ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணுமோ, ஏன்னா 15 வருஷத்துக்கு குழந்தை இல்ல, நம்மளுக்கு ஒரு குழந்தைய வளர்க்கணும்னு ஆசை அப்படின்றனால அவங்க பாத்தீங்கன்னா அந்த லீகலி ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்றாங்க. லீகல் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு குழந்தைய இன்னைக்கு புக் பண்ண ஒண்ணு நாளைக்கு ஒன்றும் கொடுத்துட மாட்டாங்க. சோ அந்த ப்ரொசீஜர்ஸை முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆகிடும். சோ இந்த லீகல் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போதே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 2019 இவங்களுக்கு குழந்தைய பிறந்துருது. யாரு? மரிய கிளாடுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ஒரு 2 ட்வின்ஸ் பிறகுறாங்க ஆக்சுவலா. சரி, இப்போ இந்த 2 ட்வின்ஸ் மரிய கிளாடு, அப்புறமா மரிய கிளாடு ஒய்ஃப், 10க்கு மரிய வில்சன் எல்லாருமே ஒன்னாதான் வசிச்சுட்டு வராங்க. நம்ம மணிவாக்கத்துல இருக்கிற வீட்டுல ஒன்னாதான் வசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவர் அண்ணன் தம்பி மேல பாச முடியாரு. இந்த மரிய கிளாடு அவன் தனியா வேற இருக்கிறானே, குழந்தைங்களும் இல்ல, குட்டியும் இல்ல, பொண்டாட்டியும் இல்ல, தனியா இருக்கிறான், கொஞ்சம் வெக்ஸ் ஆயிட போறான் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு குடும்பமா வசிச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு 2 குழந்தையும் பொறுக்குது. அந்த 2 குழந்தை பிளஸ் மரிய வில்சன் எல்லாருமே ஒரு குடும்பமா வச்சுட்டு ஜாலியா தான் வந்துட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு என்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜேபிஆர் இறக்கும் போது என்ன பண்ணிருக்காருன்னா, மரிய கிளாட இந்த ட்ரஸ்டுக்குள்ள சேர்த்துட்டு இருக்காரு. இது இந்த ஜேபிஆர் வில்சனுக்கு கொடுத்தாங்க பாருங்க ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்ட்ல ஒரு ட்ரஸ்டியா மரிய கிளாடையும் சேர்த்துட்டு இருக்காரு. ஏன் மரிய கிளாட சேர்த்தாருன்னா, ஜேபிஆருக்கு மரிய வில்சனை பத்தி நல்லாவே தெரியும்.
இந்த மரிய வில்சன் நம்பர் 1 ஃப்ராடு, காலேஜை வித்துட்டு கூட போயிடுவாப்ல. சோ மரிய வில்சனை நம்பி எல்லாத்தையும் மொத்தமா ஒப்படைக்க முடியாது. இத மேனேஜ்மெண்ட் பண்ணதுக்காக நம்ம மரிய வில்சனோட அண்ணனையும் உள்ள போடுவோம். ஏன்னா மரிய வில்சனோட அண்ணன் நல்லா படிச்சவரு. இவர் தான் வந்து ஏதோ டிப்ளமா எம்பிஏன்னு போய் சொல்லணும் சுத்தி நிற்பார் மரிய வில்சனு. ஆனா மரிய கிளாட் வந்து நல்லா படிச்சவரு, நல்ல நாலேஜ் உடையவரு. சோ நம்ம காலேஜ கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி மேல எடுத்துட்டு போறதுக்கும் நம்ம தக்க வச்ச பேரை இன்னும் நல்லா மெயின்டைன் பண்றதுக்கும் ஒரு சிறந்த ஆளு மரிய கிளாடு. அதனால மரிய வில்சன் அண்ணனையும் ட்ரஸ்டுக்குள்ள போடுவோன்ட்டு ட்ரஸ்டுக்குள்ள போட்டு இந்த 2 பேரு தான் யாரு, மரிய கிளாடும் மரிய வில்சனும் தான் இந்த ஜேபிஆர் காலேஜ ரன் பண்ணிட்டு வராங்க. சுங்குவார்சட்டத்துல இருக்கிற ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேவா, இவரும் ட்ரஸ்டா இருக்காரு. இப்ப இவங்களுக்கு 2 குழந்தை பிறந்த பிறகு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2021ல ஒரு சைல்டா அலோகேட் பண்றாங்க. இந்த ட்ரஸ்ட் ஏஜென்சிஸ் மூலியமா லீகல் ப்ரொசீடிங்ஸோட ஒரு குழந்தை வந்து அடாப்ட் ஆகுது. அப்ப இவங்க கிட்ட கேக்குறாங்க, ஏங்க உங்களுக்கு 2 குழந்தை வேற பிறந்துட்டு இருக்கு, இந்த அலோகேட் ஆன குழந்தைமா உங்களுக்கு வேணுமா அப்படின்ற ஆப்ஷனை கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆமாங்க, ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தேன். அந்த குழந்தை இல்லாத டைம்ல எனக்கு எவ்வளவு மன கஷ்டமா இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து அடாப்ஷன் ஏஜென்சி அணுகணும். அந்த அடாப்ஷன் ஏஜென்சி அணுகிறதுக்கு அப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு குழந்தைய பிறந்துச்சு. சோ இந்த குழந்தை பிறந்தனால அந்த குழந்தைய வேணான்னு சொல்ற மனசு எங்களுக்கு வரல. அவ்வளவு கெட்டவங்க ஒன்னும் நாங்க கிடையாது. சோ ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அலோகேட் ஆன குழந்தைய நீங்க எங்களுக்கே கொடுங்க, நாங்களே நல்லா வளர்த்துக்கிறோம், இந்த 2 குழந்தைங்களோட சேர்ந்து அவங்களையும் வளர்த்துக்கிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மரிய கிளாடும் அவங்களுடைய வைஃபும் சொல்லி இந்த குழந்தையும் வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் லீகல் ப்ரொசீடிங்ஸ்ங்க, எல்லாமே லீகலி த்ரூ கோர்ட் த்ரூ இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி லீகலி எப்படி குழந்தை வரணுமோ ஒரு அடாப்ஷன் பண்ணுமோ அப்படி அடாப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ண குழந்தைய சும்மா விட்டுற மாட்டாங்க. இந்த ப்ரொபேஷன் ஆபீசர்னு இருப்பாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைய வந்து 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணது, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணது, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு ஆச்சு செக் பண்ணிட்டு அவங்க வந்து அவங்களுடைய பதில அளிக்கணும், கோர்ட்டுக்கும் அந்த ட்ரஸ்ட்டுக்கும் அளிக்கணும். ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு ஃபார்மல் ப்ரொசீடிங்ஸ். அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே கரெக்டா கேரி ஓவர் ஆயின்னு இருக்கு. இப்போ யார் யார் இந்த குடும்பத்துல இருக்கா, மரிய கிளாடு, அவங்க மனைவி, இந்த 2 குழந்தைகள் பிளஸ் இந்த அடாப்டட் கேர்ள் ஒண்ணு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மரிய வில்சன் எல்லாம் ஒன்னாதான் வசிச்சுட்டு வராங்க. நல்லா தாங்க போயிட்டு இருக்கு. இனிமேட்டு தான் நீங்க மரிய வில்சனோட சுயரூபத்தை பார்க்க போறீங்க. அண்ணனும் வந்து சரி தம்பி ஒண்டி கட்டையா இருக்கிறனால தம்பி மேல ரொம்ப பாசம், காலேஜையும் அவரு வந்து நல்லா கேர் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. நடுவுல என்ன ஆச்சுன்னா நம்ம தம்பி சும்மா இருக்க மாட்டாரு. நம்ம தம்பி என்ன பண்ணுவார்னா எதுனா ஏழ்றைகள் குரலி வித்தைகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் ஆக்டிவிட்டிஸ் ஒர்க்ல காட்டுவாரு. ஃபண்டை வந்து சரியா மேனேஜ் பண்ணாம விடுறது, 1008 ஏழ்றைகளை ஈட்டு வைக்கிறது, அந்த மாதிரி வேலைகளை வந்து பாத்தீங்கன்னா மரிய வில்சன் பார்த்திருந்தாரு. அதனால வந்து இந்த மரிய கிளாட் என்ன பண்றாருன்னா இந்த ஃபண்ட் ஆக்டிவிட்டிஸ்ல கொஞ்சம் இன்வால்வ் ஆகி கேட்கிறாருன்னா இப்படி ஆயிருக்கு, இது இங்க போயிருக்கு, இது அங்க வந்திருக்கு, எதுக்குமே கணக்கு வழக்கு சரியா இல்லையே, என்னதான் நடக்குது இங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மரிய கிளாட் மரிய வில்சனை கேட்க அங்கதான் வந்து ஒரு பிரச்சனை முட்டுது. சோ ஃபர்ஸ்ட் பிரச்சனை மரிய கிளாடுக்கும் மரிய வில்சனுக்கும் அங்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா இவங்களுக்கு மனக்கசப்பு ஏற்பட்ட பிறகு மரிய கிளாட் என்ன பண்றாருன்னா மரிய வில்சனை விட்டுட்டு, மரிய வில்சன் இது நம்மளுக்கு செட் ஆகாது, நீ வந்து ஹேண்டில் பண்ற விதங்கள் சரியில்லை, நீ காலேஜும் டீல் பண்ற விதங்களும் சரியில்லை, நீ பேசுற பேச்சும் சரியில்லை, சோ நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு அங்க என்ன பண்றாரு, தனியா பிரிஞ்சு வந்துடுறாருங்க. இப்போ பாருங்க பாயிண்ட், தனியா பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம மரிய வில்சன் என்ன பண்றாருன்னா ஸ்ட்ரெயிட்டா மரிய கிளாட் வீட்டுக்கு போறாப்ல. எது, அடி ஆட்களோட. அதாவது இவங்களோட பூர்வீகம் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி. மரிய கிளாட் பாண்டிச்சேரிக்கு வந்தாச்சு, ஃபேமிலியா வந்துட்டாங்க, இவங்க கிட்ட நம்ம கஷ்டப்பட முடியாதுன்னு. அங்க என்ன பண்றாருன்னா மரிய வில்சன் ஆளுங்களோட உள்ள புகுந்து வீட்டு கேட்டை உடைச்சி மரிய கிளாடையும் தாக்கி மரிய கிளாடோட மனைவியையும் வந்து பாத்தீங்கன்னா போட்டு அடிக்கிற சீன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய வைரலான வீடியோஸா பார்த்திருப்பீங்க. அதுதான் வந்து நம்ம வந்து நிறைய வாட்டி போட்டுட்டோம் நம்ம வீடியோஸ். நான் இப்ப வேணா வந்து பாருங்க பின்னாடி போடுறேன். சோ இப்படி பகிரங்கமாக, ஏங்க ஒரு ரவுடி கூட இப்படி பண்ணுவானான்னு தெரியாதுங்க. அதுவும் 3rd பர்சன் வீட்டுல என்ன பண்ணுவான், தன்னுடைய சொந்த அண்ணன், தன்னுடைய சொந்த அண்ணி, தன்னுடைய சொந்த அண்ணன் பசங்க இருக்கிற இடத்துல ஒருத்தன் கண்மூடித்தனமாக உள்ள பூந்து டோரை உடைச்சி அந்த கட்டை அடிக்கிற சீன்லாம் பாருங்க, அப்படி தட்டி அப்படி ஓங்கி அடிக்கிறது. இத்தனைக்கும் இன்னொன்னு சொல்றேன், அவங்க அண்ணன் வைஃப் இருக்காங்க பாருங்க, அண்ணி, அவங்கள ஒரு லேடினும் பார்க்காம அவங்கள என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா போயிட்டு அடிக்க போயிருக்கிறாரு. அவங்கதான் வந்து அந்த கத்துவாங்க, வேணாம் வேணாம் வேணான்னு கத்துறாங்க. சோ இப்படி கண்மூடித்தனமா அடிக்கிற இந்த கேரக்டர் எதுக்கு அடிச்சுச்சுன்னா, நீ வந்து ட்ரஸ்ட விட்டு வெளியில போயிடு,
நீ இனிமேட்டு என்னை எந்த கேள்வியும் கேட்க கூடாது, ட்ரஸ்ட விட்டு வெளியில போ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கண்மூடித்தனமா மிரட்டி இருக்காரு. கொஞ்சோண்டு நெஞ்சு பாருங்களேன், இவரெல்லாம் வந்து ஆர்கே நகருக்கு எம்எல்ஏ ஆனா அந்த மக்களை எப்படி டீல் பண்ணுவாருன்னு மட்டும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏங்க அதுதான் சொல்லுவாங்க, இந்த வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்டான்ற மாதிரி இந்த மாதிரி ஜீவன் எல்லாம் வந்து ஆர்கே நம்பர் மக்கள் வந்து நம்பி ஏமாந்துருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டா இந்த வைரஸ் வந்து உள்ள பூந்துருக்கு ஆக்சுவலா. சோ அங்க வந்து அந்த கண்மூடித்தனமான ஒரு தாக்குதலை நடத்துறாரு மரிய வில்சன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட்டும் தராங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல வந்து ஒரு எஃப்ஐஆரும் போடுறாங்க போலீஸ். ஆக்சுவலா லைட்டர் செக்ஷனா போடுறாங்க. ஏன்னா மரிய வில்சன் வந்து கொஞ்சம் டப்புள்ள பார்ட்டி, எதனா அச்சாரா நம்மளுக்கு தெரியாது. ஆனா எல்லாருமே சொல்றாங்க ஆமா ஒரு போலீஸ்க்கு நிறைய அமௌண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. கொடுத்த உடனே என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா லைட்டர் செக்ஷனா போடுறாங்க. இதை எதிர்த்து இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க அண்ணன் என்ன பண்றாருன்னா கோர்ட்ல போய் மனு தாக்கல் பண்றாரு. இப்படி வீட புகுந்து உள்ள அடிச்சிருக்காரு, நீங்க என்ன இந்த மாதிரி லைட்டர் செக்ஷன் போட்டிருக்கீங்க, நீங்க எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணி ஹெவியர் செக்ஷன் போடணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கேஸ போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த மகிழா கோர்ட்டும் என்ன பண்ணிருக்குன்னா எஸ் அப்கோர்ஸ் கரெக்ட் தான், இதை வந்து நீங்க திருப்பி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், செக்ஷன்ஸை ஆல்டர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெட்டிஷனை அலோவ் பண்ணிருக்காரு. அதை எதிர்த்து மரிய வில்சன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா திருப்பி ஹைகோர்ட்டுக்கு போறாரு. ஏங்க இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 4-5 மாசமா நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த கோர்ட்டுக்கு போறது எல்லாம் எப்ப நடக்குதுன்னா கடந்த 4-5 மாசமா. இதை எதிர்த்து மரிய வில்சன் ஹைகோர்ட்டுக்கு போனாரு. இப்ப ரீசெண்டா 2 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அங்க வந்து ஹைகோர்ட்லயும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இல்ல கீழே லோவர் கோர்ட் சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு, இத வந்து திருப்பி இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் ஆகணும், செக்ஷன்ஸ் ஆல்டர் பண்ணி தான் ஆகணும் மரிய வில்சா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓங்கி பலார்னு அடிக்கிற மாதிரி மரிய வில்சன் கண்ணத்துல அரைஞ்சு ஹைகோர்ட் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிட்டு இருக்கு. சோ அந்த கேஸ் இன்னுமே இன்வெஸ்டிகேஷன்ல போயிட்டு இருக்கு. சரி ஓகேவா, இந்த சம்பவம் எல்லாம் இந்த சண்டை அந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு பாத்தீங்கன்னா 2022 கிட்டத்தட்ட அப்பதான் விஜய் வந்து கட்சியை ஸ்டார்ட் பண்றாப்ல. ஸ்டார்ட் பண்ண பிறகுதான் எங்க அண்ணன் வந்து அந்த ஆக்ரோஷத்தோட வந்து பாத்தீங்கன்னா போய் இந்த சம்பவத்துல எல்லாம் ஈடுபட்டார். சோ இந்த சம்பவம் நடந்த பிறகு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல கூப்பிட்டு பெரியவங்க எல்லாம் பஞ்சாயத்து பண்ணுவாங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா மெரினா மால்ல கூப்பிட்டு இவங்களுடைய சொந்தக்காரங்க வந்து லைட்டா பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க. பஞ்சாயத்து பண்ணிட்டு மரிய வில்சன் இன்மேட்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க, கவலைப்படாதீங்க, எல்லாம் ஒன்னா இருங்க அப்படின்னு வந்து பஞ்சாயத்து பண்ணி இந்த கேஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து பண்ணி முடிச்சிருக்காங்க. பஞ்சாயத்து பண்ணி முடிக்கும் போது எங்க அண்ணன் ஆக்டிங் அங்க பாருங்க, இதுலதான் வந்து ஒரு குள்ளநரி ராஜதந்திரம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப வந்து சைலண்டா பம்பிக்கிட்டு சரி இவன் முன்னாடி ஆக்டிங் நம்ம போட்டுடலாம் அப்படின்ட்டு, சரி நான் இன்மேட்டு எதுவும் பண்ண மாட்டேன்னா, இன்மேட்டு நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம்னா, சந்தோஷமா இருக்கலாம்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து மரிய கிளாடு வந்து இவனை நம்புறதா வேணாவான்ற டைலமாலே இருந்திருக்காரு. டைலமாலே இருந்தாலும் சரி ஓகே மரிய வில்சா நான் இன்னைக்கு வீட்டுக்கு போறேன், அப்புறமா வந்து நம்ம காலேஜ்ல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்புற டைம்ல நம்ம அண்ணன் என்ன பண்ணிருக்காருன்னா, ஆனா நீ 3 குழந்தை வச்சுட்டு இருக்க, நான் இன்னைக்கு ஒரு நாள் தனியா தானே இருக்க போறேன், நீ எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரதா போற, அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் நம்ம குழந்தைய வச்சுக்கிறேன்னா எது அந்த அடாப்ட் பண்ண பொண்ண இவர் வந்து பாசமா கேட்டிருக்காரு. பாசமா கேட்ட உடனே அண்ணனும் வந்து சரி தம்பி தான் மனம் மாறிட்டானே என்ன செய்யுது, சரி அவன் பார்த்து வளர்ந்த பசங்க தானே எல்லாருமே எல்லாம் ஒன்னா தானே இருந்தோம் கொஞ்ச நாள், சோ அவனுக்கும் பாசம் லைட்டா இருக்க தானே செய்யும் அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்காருன்னா இந்த அடாப்ட் பண்ண பொண்ண அன்னைக்கு மட்டும் கொடுத்துருக்காருங்க. ஏங்க அன்னைக்கு வாங்கிட்டு போய் மனுஷன் வீட்டுல வச்சாரு பாருங்க, அதோட அவ்வளவுதான், அவங்க கண்ணியா அந்த பொண்ணை காட்டலியா. எது அடாப்டே பண்ணிருந்தாலும் இது யாரோட பொண்ணு, லீகல் பொண்ணுன்னு பாத்தீங்கன்னா மரிய கிளாடோ அவங்களோட வைஃபோட பொண்ணு தான் இந்த பொண்ணு. ஆனா தூக்கிட்டு போய் ஒழிச்சு வச்சுக்கிட்டு அந்த பொண்ணையே காட்டலையாம். இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் அவங்க வீட்டாண்ட போவாராம், டெய்லியும் போயிட்டு கேட்டுனே இருப்பாங்களாம். ஒரு வாட்டி வந்து டோரியே திறக்க மாட்டாங்களாம், ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா வெளியூர் போயிட்டு வருவாங்களாம், ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா பாப்பா தூங்குதுன்னு இப்படியே வந்து பாத்தீங்கன்னா காலத்தை ஒரு நாளும் கடத்தி லாஸ்ட் வரைக்கும் இவர் வந்து குழந்தைய தரலையாம். இவங்க அப்புறமா என்ன பண்றாங்க, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஒன்னும் நடவடிக்கை காணோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்புறமா ஹைகோர்ட்ல ஈபஸ் காப்பஸ் பெட்டிஷனே போட்டுட்டாங்க. இது மாதிரி என் குழந்தை இவர் எடுத்து வச்சுட்டு தரமாட்டாரு, நீதிமன்றமே அந்த குழந்தைய வந்து தயவு செஞ்சு அவர்கிட்ட இருந்து வாங்கி எங்க கிட்ட கொடுங்க, அந்த குழந்தைங்க நாளைக்கு எதனா பிரச்சனை ஆனாலும் அதுக்கு நாங்க தானே பொறுப்பு, தயவு செஞ்சு வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு ஈபஸ் காப்பஸ் பெட்டிஷன் இவங்க போட, அவங்க சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து பொய்க்கு மேல போய் இந்த ஃபேமிலிக்கு அகெயின்ஸ்டா, அதுதான் உங்களுக்கு தெரியும்ல, ஒண்ணுத்த வந்து மரிய வில்சன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கருகருன்ற கேரக்டர் கொடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா கொடுக்க மாட்டாரு. சோ இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க மேல இண்டிவிஜுவல் அட்டாக்ஸும் பண்றாரு, பிளஸ் பாண்டிச்சேரியிலயும் இவங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துறாரு. பாண்டிச்சேரியில இவருக்கு செல்வாக்கு கொஞ்சம் ஜாஸ்தி மரிய வில்சனுக்கு, அங்க இருக்கிற போலீஸை வச்சு ஃபேக் கேசஸ் இவங்க மேல போட்டு, சோ இப்படி இவங்களை மன கஷ்டத்துக்கு ஆளாக்கியாச்சு, இவங்க குழந்தை நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் ஐடியாஸ் பண்றாரு. அப்புறமா வந்து இந்த ஈபஸ் காப்பஸ் பெட்டிஷன்ல கோர்ட் என்ன பண்ணிச்சுன்னா ஃபைனலா விசாரிச்சுட்டு இல்ல
நீங்க வந்து குழந்தைய கொடுத்துதான் ஆகணும் மரிய வில்சன் அப்படின்ட்டு எங்க ஒரு கோர்ட்டு ஆர்டர் போடுது. அந்த கோர்ட் ஆர்டர்ல வந்து தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க, this habeas corpus petition is allowed and custody of minor child in adoption on the file of principal district judge, which is now 2 years and 3 months old, shall be with the petitioner and petitioner's spouse, and the third respondent யார் மரிய வில்சன் shall hand over the child to the petitioners அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தெளிவா போட்டுட்டாங்க. தெளிவா போட்டுட்டு கீழேயும் சொல்றாங்க, the jurisdictional police and law enforcing authorities shall do the needful to ensure the custody of minor child to the petitioners. ஏங்க ஈபஸ் காப்பஸ் பெட்டிஷன் போட்டு ஒரு கோர்ட்டே வந்து குழந்தைய நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணி தான் ஆகணும், நீங்க என்ன அலிகேஷன் கொடுத்தாலும் சரி ஹேண்ட் ஓவர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து அவங்க சில கோர்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க, செக்ஷன் 57 சப் கிளாஸ் 4 இன் படி, அதாவது ஜேஜே ஆக்ட் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அதுல செக்ஷன் 57(4) என்ன சொல்றாங்கன்னா, a single male is not eligible to adopt a girl child. ஏங்க நீங்க கொஞ்சம் பாருங்க, இவர்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு பொம்பளை பொண்ணு, 2021 பிறந்த ஒரு பொம்பளை பொண்ணு இவர்கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ 5 வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு. ஒரு 5 வயசு பொண்ணு இவரோட சொந்த பொண்ணு கிடையாது, யாரோ ஒருத்தர் லீகலி அடாப்ட் பண்ண பொண்ண இந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா புடுங்கி வச்சிட்டு இருக்காரு. நம்பர் 1, சட்டமே என்ன சொல்லுதுன்னா, இவரே லீகலி ஒரு குழந்தை அடாப்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் இவருக்கு வந்து பெண் பிள்ளைய தரமாட்டாங்க. ஆம்பளை பையனை தான் லீகலி அடாப்ட் பண்ணாவும் மரிய வில்சனுக்கு பாசிபிள். ஏன் பொம்பளை பொண்ணை தரமாட்டாங்கன்னா, எப்படி ஒரு சிங்கிள் ஃபாதர் கிட்ட ஒரு பொம்பளை பொண்ணை தருவாங்க? சோ லீகலி இவரால அடாப்டே பண்ண முடியாது சிங்கிள் பொண்ணை. பட் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இல்லீகல் கஸ்டடி, இது சம்வாட் கிட்னாப் மாதிரி தான், இது இல்லீகல் கஸ்டடி பண்ணி வச்சிருக்காரு. ஒருத்தர் குழந்தைய இவர் புடுங்கி வச்சிருக்காரு, அதுவும் பெண் பிள்ளைய புடுங்கி வச்சிட்டு இருக்காரு. இப்ப இங்க கான்செப்ட், ஏன்பா இவன் இந்த பெண் பிள்ளைய இப்படி புடுங்கி வச்சுக்கிட்டு அவ்வளவு பாசமாப்பா இவனுக்கு அந்த பெண் பிள்ளை மேல அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பாசலாம் கிடையாது. இவர் மரிய கிராடி கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வந்து என் ட்ரஸ்ட விட்டு போயிடு, உனக்கும் இந்த ட்ரஸ்டுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, உனக்கு இந்த சொத்துலயே உரிமை இல்லைன்ற மாதிரி சொல்லு, நான் என்ன இந்த பெண் பிள்ளைய ஒப்படைக்கிறேன், இல்லைன்னா இந்த பெண் பிள்ளைய நான் ஒப்படைக்க மாட்டேன், இந்த பெண் பிள்ளைய வச்சுக்கிட்டே நான் உன்னை டார்ச்சர் பண்ணுவேன். ஏன்னா ஏங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த பெண் பிள்ளைக்கு இப்போ வரைக்கும் இந்த பெண் பிள்ளை வந்து மரிய வில்சன் கிட்ட தான் இருக்கு. இப்பவும் அந்த பெண் பிள்ளைக்கு எதுனா பிரச்சனை ஆச்சுன்னா லீகலி லயபிள் யாருன்னு பாத்தீங்கன்னா மரிய வில்சன் கிடையாது. மரிய வில்சனோட அண்ணனோ அண்ணியும் தான். அவங்க ஆக்சுவலா நமக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் தரும்போது பயப்படுறாங்க. ஏங்க இவன் வந்து அங்கங்க போயிடுறான். ஃபர்ஸ்ட் மரிய வில்சனுக்கு குடிக்கிற ஹேபிட்டும் இருக்கு. இவன் எங்கெங்கெல்லாம் சுத்துற கேரக்டருங்க, வீட்லயே இருக்க மாட்டான். அந்த பெண் பிள்ளையை யாருங்க பாத்துப்பா? ஏங்க இப்பெல்லாம் சர்வன்ஸ் கிட்ட விட்டுட்டு போக முடியுமா? இவன் 5 சர்வெண்ட் இல்லங்க, 10 சர்வெண்ட் கூட வச்சுக்கிட்டோம். சர்வன்ஸ் கிட்ட ஒரு 5 வயசு குழந்தை வளருது நல்லபடி இருக்குமா? இதே நாங்களா இருந்தா எங்களுக்கு 2 பசங்க இருக்கு, எங்க 2 பசங்க கூட சேர்ந்து அந்த 3வது பொண்ணு வளர்ந்துட்டு போவோம். குழந்தைங்களோட குழந்தையா ஒத்துமையா இருக்க வேண்டிய பொண்ண இவன் சொத்துக்காக பிரிச்சு எங்க கிட்ட தராம இவன் ஒளிச்சு வச்சுட்டு இருக்கான். நாளைக்கு அந்த பெண் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா யாருங்க பொறுப்பு அப்படின்றதுதான் அவங்க கேட்கிறாங்க. நியாயமா இல்லையாங்க நீங்க சொல்லுங்க? ஏன்னா கோர்ட்டே சொல்லுது, ஏன்னா சிங்கிள் ஃபாதருக்கு எலிஜிபிள் கிடையாது, அதனால குழந்தை ஒப்படன்று. ஏன்னா ஈபஸ் காப்பஸ் பெட்டிஷனுக்கு அப்புறமா இவன் என்ன பண்ணாரு தெரியுமா? மரிய வில்சன் என்ன பண்ணாருன்னா குழந்தைய ஒப்பச்சிட்டு இருக்காரு. இவங்களும் குழந்தைய வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த பெட்டிஷன் அலோவ் பண்ணனால குழந்தை ஒப்பச்சாரு. அப்புறமா ஒரு நாள் வந்து திருப்பி சண்டையை போட்டு திருப்பி குழந்தைய புடிங்கிட்டு போயிட்டாரு. அவங்க திருப்பி கேளம்பாக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி, அப்ப கேளம்பாக்கத்துல அவங்க வாடகைக்கு இருந்தாங்க போல, கேளம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி, இப்படியே கம்ப்ளைண்ட்டுக்கு மேல கம்ப்ளைண்டா தாங்க இவங்க வாழ்க்கை போயின்னு இருக்கு. ஏன்னா அவங்களே நிம்மதியா வாழ உள்ள மரிய வில்சனு அந்த ஒரு 5 வயசு குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு இப்ப மறைச்சு வச்சுக்கிட்டு இந்த ஃபேமிலிய த்ரெட்னிங் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தேவைன்றது ஒண்ணுதானா, நீ வந்து ட்ரஸ்ட விட்டு போ, குழந்தைய தரேன், இல்லைன்னா இந்த குழந்தைய வச்சு பிற்காலத்துல நான் பழி வாங்குவேன். இந்த கான்செப்ட்ல தான் சுத்திட்டு இருக்காரு. இப்போ வந்து இந்த ஃபேமிலி திருப்பியும் ஏங்க இவங்க சொல்றது எப்படி தெரியுமா இருந்துச்சு எனக்கு? ஏங்க நாங்க வந்து இவனை மாதிரி பேக் எண்ட் சப்போர்ட்டோட கிடையாது. இவன் வந்து பாத்தீங்கன்னா கட்சியில எல்லாம் இப்ப சேர்ந்துட்டான். இவன் சும்மா இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ருத்ர தாண்டவம் ஆடுற கேரக்டர் இவன். இப்ப கட்சியில வேற சேர்ந்துட்டான், கட்சியில சப்போர்ட் வேற ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த கட்சி ஆட்கள் எல்லாம் அவன் காலேஜுக்கு கூட்டு போய் ஃபங்க்ஷன் பண்றான். அந்த குழந்தையோட பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சி ஆட்கள் எல்லாம் வராங்க. இதெல்லாம் இவன் என்ன மீன் பண்றான்னா, பாரு நீ என்ன தொடணும்னு நினைச்சுன்னா ஒண்ணும் முடியாது, நான் பெரிய கட்சியில இருக்கேன், டிவிக்கில இருக்கேன், எங்க தலைவர் எனக்கு இருக்காரு, புஷி ஆனந்த் எனக்கு இருக்காருன்னு உஜால் விட்டுன்னு சுத்துறான். நாங்க எப்படி இவனை எதிர்க்கிறது?
அப்படின்னு அந்த குடும்பம் ஆக்சுவலா இவன் கேஸுக்கு பயந்து 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 இவங்க திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருந்தாலும் நம்ம குழந்தையாச்சே நம்ம வாங்கிதான் ஆகணும்ட்டு ஒரு 2-3 வருஷமா சண்டை போட்டுறாங்க. சோ ஈபஸ் காப்பஸ் பெட்டிஷனுக்கு அப்புறமா குழந்தைய புடின்னு போனானா திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா கமிஷனர் ஆபீஸ்க்கு கம்ப்ளைண்ட் தராங்க. இப்ப திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல போயிட்டு கோர்ட்டே கொஞ்சம் அந்த குழந்தைய வாங்கி கொடுன்ட்டு திருப்பி போறாங்க. ஏங்க கொஞ்சோண்டு பாத்துக்கோங்க. நான் அவங்க கிட்டயும் கேட்டேன், ஏங்க இவ்வளவு வருஷம் இல்லாம ஏங்க இப்போ வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எங்க கிட்ட கொடுக்குறீங்க, இதை முன்னாடியே குடுத்துருக்கலாமே அப்படின்னும் போது, ஏங்க எனக்கு வந்து நான் லீகலி இவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கே எனக்கு டைம் இல்லாம போச்சு. ஏங்க நான் குடும்பத்தையும் பார்க்கணும், இவனையும் பார்க்கணும், இவனுக்கு எல்லாம் வந்து நான் தலைமறை வாழ்க்கை வேற வாழ்ந்துட்டு இருக்கேன், இவனுக்கு பயந்துக்குன்னு. ஏங்க அப்ப எவ்வளவு பெரிய ரவுடி பாருங்களேன் மரிய வில்சனு. மரிய வில்சனுக்கு பயந்துக்குன்னு இந்த குடும்பம் தலைமறை வாழ்க்கை வேற வாழலாம். ஏங்க ஒரு நாள் சர்ச்சில் பார்த்துட்டு குழந்தை எங்கடான்னு கேட்டேன், என்னை போட்டு அடிச்சிட்டான். ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கே போயிட்டு கேட்டேன், என் குழந்தை நான் பார்க்கணும்னு கேட்கிறேன், ஸ்கூல்லயும் சொல்லி வச்சுட்டான், எங்களை உள்ள அலோவ் பண்ணல. இவ்வளவு கேடித்தனங்களை வந்து பாத்தீங்கன்னா மரிய வில்சன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப என்னன்னா அந்த குழந்தையோட பேரையே அப்பா பேரை இவரை தூக்கிட்டு அவர் பேரை போட்டு வாழ்ந்துன்னு இருக்காரு அவரு. ஏங்க இதெல்லாம் எங்கன்னா நடக்குமாங்க? ஏங்க நான் என்ன கேட்கறேன்னா மரிய வில்சன் அவர்களே, உங்களுக்கு வேணும்னா போங்க குழந்தைய அடாப்ட் பண்ணுங்க. உங்க அண்ணன் எப்படி ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணாரோ அது மாதிரி நீங்க அடாப்ட் பண்ணி ஒரு குழந்தைய எடுத்து வளங்க. எஸ் அப்கோர்ஸ் தனியா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும். ஒரு குழந்தைய எடுத்து ஒரு ஆம்பளை பையன் எடுத்து வளங்க. பொம்பளை பொண்ணு எப்படிங்க தருவாங்க? ஏன் இப்ப அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆச்சு, சின்ன பொண்ணுக்கு ஏங்க இப்ப 5 வயசு ஓகேங்க, இன்னும் வளருங்க அந்த பொண்ணு. அந்த குடும்பம் பயப்புது. ஏங்க அவங்க சொல்றாங்க, இந்த பொண்ணு அவங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு வந்து நெருப்ப கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, எங்களுக்கு வந்து எந்த சப்போர்ட்டும் இல்ல, காவல்துறையும் சப்போர்ட் பண்ண மாட்டேது, ஒன்னும் சப்போர்ட் பண்ண மாட்டேது, நாங்க லீகலி தான் ஃபைட் அவுட் பண்ணிருக்கோம். இப்போ நாங்க இதை எடுத்துக்கிட்டு இந்த பிரஸுக்கும் மீடியாக்கும் வந்ததுக்கான காரணம் ஒண்ணுதான், இவன் பவர்ல இல்லாத போதே இவன் இவ்வளவு அட்டூழியங்கள் பண்ணிட்டு எங்களை வாழ விடாம இந்த குழந்தைய புடுங்கி வச்சுக்கிட்டு சொத்துக்காக மிரட்டிட்டு இருக்கானே, இவன் நாளைக்கு எம்எல்ஏ ஆனா எங்களால அந்த குழந்தைய இவன் கிட்ட இருந்து வாங்க முடியுமா? இவனை எதிர்த்து நாங்க சண்டை செய்ய முடியுமா? அதனால ஆர்கே நகர் மக்களை நான் விரும்பி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இவனுக்கு ஓட்டு போடாதீங்க. இவன் நம்பர் 1 அக்யூஸ்ட். காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், சொத்தை புடுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். சோ நம்பாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வைக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்குங்க. அப்படின்னு தான் நாங்க வெளியில வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஃபைல் எல்லாம் இன்னும் நிறைய கதை இருக்குங்க. ஆக்சுவலா வீடியோ பெருசா போயிடும், இன்னும் நிறைய கதை இருக்கு. நான் ஷார்ட்டா கிறிஸ்பியா முடிக்கணும்னே பாருங்க, கிட்டத்தட்ட 25 நிமிஷம் கிட்ட வந்துருச்சு. ஏன் இப்படியாப்பட்ட வேட்பாளர் தேவையாங்க? ஒருத்தவங்க குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு சொத்துக்காக மிரட்டின்னு இருக்கிற ஒரு வேட்பாளர் ஆர்கே நகருக்கு தேவையா? இப்போ போயிட்டு அங்க ஆர்கே நகர்ல போயிட்டு இந்த குழந்தைய கொஞ்சம் அந்த குழந்தைய கொஞ்சம் உங்களுக்கு கல்வி இலவசமா தர, உங்களுக்கு இது இலவசமா தர, எல்லாத்தையும் இலவசமா எடுத்துக்கோங்க. ஏங்க 2017 நினைக்கிறேன் இடைத்தேர்தல் ஒண்ணு நடந்துச்சு ஆர்கே நகர்ல. அப்ப டிடிவி தினகரன் என்ன பண்ணாருன்னா டோக்கன் குத்தி ஏமாத்திட்டாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபாய் டோக்கன் சொல்லி சுத்துறாங்க பாருங்க, ஃபேமஸ் ஆச்சு. அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மரிய வில்சன்ற வைரஸ் ஆர்கே நகர் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். ஏன்னா யாரு என்ன போய் அவர்கிட்ட கேளுங்களேன், இலவசம் எத்துக்கோ எத்துக்கோ எத்துக்கோ. ஆனா எலெக்ஷனுக்கு அப்புறமா அந்த ஜீவன் அங்க வருமானா? வரவே வராது. அவருக்கு தேவை இப்ப பணம் நிறைய இருக்குது, அவருக்கு தேவை பவர். எதுக்குன்னா இந்த மாதிரி அட்டூழியங்கள் பண்ணுவதற்கு. இன்னும் நிறைய கேஸ்லாம் இருக்கு அவர் மேல, உங்களுக்கே நல்லா தெரியும். ஸ்டேடியம் விழுந்த கேஸ், அந்த ஸ்டேடியம் விழுந்து 10 பேர் இறந்து போனாங்க. அந்த 10 பேருக்கும் 1 ரூபாய் தராத ரொம்ப நல்ல ஜீவன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மரிய வில்சனு. இவரெல்லாம் வந்து ஒரு வேட்பாளர் ஆயிட்டேங்க, ஒரு பேப்பர் தாங்க பச்சை, இன்னும் இவ்வளவு பேப்பர் இருக்கு, என்னங்க செய்யுது? விடுங்க, இனிமேட்டு தலையெழுத்து ஆர்கே நகர் ஆச்சு, மரிய வில்சன் ஆச்சு.